இஃப் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் எக்ஸினுடைய வேல்யூ 0 ஆகும். இப்போ எக்ஸினுடைய வேல்யூ தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். அதுக்கான கிராஃப் இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதை கவனிச்சோம் அப்படின்னா எக்ஸ் 0வாக இருக்கும்போது காஸ் எக்ஸினுடைய வேல்யூ 1, எக்ஸ் π/2ஆக இருக்கும்போது காஸ் எக்ஸினுடைய வேல்யூ 0, எக்ஸ் பையாக இருக்கும்போது காஸ் எக்ஸினுடைய வேல்யூ -1. இதே போல் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுதான் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அதாவது 0னா 1, அதாவது எக்ஸ் 0னா காஸ் எக்ஸ் 1, அதே போல் π/2னா 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அதே போல் நெகட்டிவ் வேல்யூ -π/2 -3π/2 அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகுது? π/2, 3π/2, 5π/2. அதே போல் -π/2, -3π/2, -5π/2. இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக நோட் பண்ண முடியும்? இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் கவனிச்சோம் அப்படின்னா 1, 3, 5. அதே போல் -1, -3, -5. அதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? 2n + 1 × π/2 இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். வேறு n belongs to z, அதாவது n-னுடைய வேல்யூ 0 +or -1 +or -2 and so on இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த வேல்யூக்கெல்லாம் காஸ் எக்ஸினுடைய வேல்யூ 0.